ஒரு மனிதன் தனது உயிரையே தியாகம் செய்ய தயாரானான். ஆனால் ஏன் தெரியுமா? பழைய தமிழ்நாட்டின் அமைதியான கிராமம். அங்கே வாழ்ந்தார் ஒரு அரிய மனிதர், ஈயற்பகை நாயனார். அவர் சாதாரண மனிதரில்லை. அவர் மனதில் இருந்தது ஒரு விஷயம் மட்டும்: சிவபக்தர்களுக்கு சேவை செய்வதுதான் என் உயிர். யாராவது சிவபக்தர் வந்தால் அவர்களுக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் கொடுக்காமல் அனுப்பியதில்லை. ஒரு நாள் ஒரு அந்நியர் சிவபக்தர் வேடத்தில் அவரது வீட்டுக்கு வந்தார். அவரை பார்த்ததும் ஈயற்பகை நாயனார் மனம் மகிழ்ந்தார். என்ன வேண்டும் சொல், நான் தருகிறேன். அந்த அந்நியர் சிரித்தார். ஆனால் அவர் கேட்டது எல்லோரையும் அதிர வைத்தது: உன் மனைவியை எனக்கு கொடு. ஒரு நொடி உலகமே நின்றது. ஆனால் ஈயற்பகை நாயனார் முகத்தில் தயக்கமில்லை. நீ சிவபக்தன், நீ கேட்டது என் கடமை. அவர் உடனே ஒப்புக்கொண்டார். அந்த நேரத்தில் கிராம மக்கள் கொந்தளித்தனர். இது தவறு என்று கூச்சலிட்டனர். ஆனால் ஈயற்பகை நாயனார் தன் வாக்கை காப்பாற்ற அவர்களோடு போராடினார். இரவு நேரம் அவர் தன் மனைவியை அந்த அந்நியருடன் அனுப்பினார். தனியாக திரும்பி வரும்போது அச்சானக் ஒரு தெய்வீக ஒளி. அந்த அந்நியர் யார் தெரியுமா? அவர் சிவபெருமான். அவருடன் பார்வதி தேவி. சிவபெருமான் கூறினார்: உன் பக்தி எல்லைகளை தாண்டியது. உன்னை நான் பரிசோதித்தேன். ஈயற்பகை நாயனார், அவரது மனைவி, இருவரும் சிவலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். முடிவில் உண்மையான பக்தி எந்த சோதனையையும் தாண்டி வெற்றி பெறும்.